ஹலோ ஆல். சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக முட்டை தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் இதை நான்ஸ்டிக் கடாயில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்துருந்தேன். மசாலா நல்லா கோட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கீரி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பொடியாக ஸ்லைஸ் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பொடியாக கட் பண்ண 1/4 கப் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக ஸ்லைஸ் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு மசாலா நல்லா பச்சை வாசனை போய் தக்காளி இந்த அளவுக்கு மேஷ் ஆகி வர அளவுக்கு வதக்கணும். நெக்ஸ்ட் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் இதில் வந்து 1 கிளாஸ் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 4 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பேனில் குக் பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி மசாலாவில் வறுத்து வச்சிருக்க முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா முட்டை தம் பிரியாணி ரெடி ஆயிடும். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். Until then, bye from Shamla's Kitchen. Thanks for watching. Bye bye.